அநியாயம் நடக்கிற இடத்தில் ஒருவன் தட்டி கேட்டால், நல்லது ஜெயிப்பதற்கான முயற்சியில் இன்றைய சூழ்நிலையில் ஒருத்தன் ஈடுபட்டால் அவன் உயிரோடு இருப்பானா? அவர் கேட்ட கேள்வியை தான். இப்போ எங்கள் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்குது, நான் குடியிருக்கிறது ஒரு காலனி. நான் போலீஸில் போய் துப்பு கொடுக்குறேன். போலீஸ் வந்து ரெய்டு பண்ணி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. பேப்பரில் போட்டுருவாங்க, துப்பு கொடுத்த பேராசிரியர் அப்படின்னு படம் போட்டுருவான். என்ன நடக்கும்? அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிறவன் பூரா பானையை தூக்கிட்டு வந்து என் வீட்டு வாசலில் வச்சு கும்மி அடித்து என் காலில் விழுந்து, ஐயா நீங்கள் ரொம்ப நல்லவர், போலீஸில் போய் சொன்னீங்க, அதனால நாங்கள்லாம் திருந்திட்டோம் அப்படின்னு கள்ளச்சாராயத்தை காய்ச்சிறதை விட்டுருவானா, இல்லை நான் மூச்சு விடுறதை நிறுத்திடுவானா? வருவான்ல, 30 பேர் இறங்குவான்ல, இறங்கி என் பொஞ்சாதி முன்னாடி வச்சு மிதிப்பான் ஐயா. அதுலேயே கேவலமாக இருக்கும். இந்த அமைப்பு இருக்கிற வரைக்கும் எப்படி நல்லவன் வாழ்வாங்கிறீங்க? அந்த கோபத்தை தான் அவர் கொப்புளிச்சார்.